அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பொருளாதாரம். பொருளாதாரத்துல முக்கியமான கொஸ்டின்ஸ் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, மூலதன ஆக்கத்திற்கு ஆதாரமாக விளங்குவது எது அப்படின்னு கேட்டா சேமிப்பு. அடுத்தது, கலப்பு பொருளாதாரம் அப்படின்றது தனியார் துறை மற்றும் பொதுத்துறை இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் கலப்பு பொருளாதாரம். இந்த கொஸ்டின் பார்க்கும்போது இன்னொன்று பார்க்கலாம். இந்திய பொருளாதார திட்டத்தின் தந்தை யார் அப்படின்னு கேட்டா விஸ்வேஸ்வரய்யா. அவங்க தான் இந்திய பொருளாதார திட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுறாங்க. அடுத்தது, புறா திட்டம் என்பது எதனை நோக்கமாக கொண்டது அப்படின்னா கிராம பகுதிகளில் நகர்ப்புற வசதியை வழங்கணும் அப்படின்றத இந்த புறா திட்டத்தோட நோக்கம். இது எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 2003 யாரோட திட்டம் அப்படின்னா இது அப்துல் கலாம் ஐயா அவர்களோட திட்டம் தான் இந்த புறா திட்டம். அடுத்தது, 10வது ஐந்தாண்டு திட்டம் எதற்கு முன்னுரிமை வழங்குகிறதுனா வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைக்கணும் அப்படின்றது தான் இந்த 10வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம். அடுத்தது, இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னா MS சுவாமிநாதன்.